உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தமிழ் வருட புத்தாண்டு பிரபவ வருடம் சித்திரை மாதம் உங்களுக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்க போகுது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கிரகங்களுடைய அமைவுகளில் குறிப்பாக குரு பகவான் உச்சமடையக்கூடிய காலம் ஜூன் மாதத்துக்கு மேலே உச்சமடைகிறார். அந்த உச்சமடைஞ்ச பலமோடு அந்த குரு பகவான் ஒரு பக்கம் நிற்கக்கூடிய அமைவுகள் இருந்தாலும் ரிஷபராசிக்கு இருக்கிறதுலேயே ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்தில் சனி பகவானும் 10ஆம் பாவத்தில் ராகு பகவானும் நிற்கிறது. உங்களுக்கு யோகக்காரர்கள் உங்களுக்கு அற்புதமான, உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அற்புதமான இடத்துல நிற்கிறாங்கன்றது ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. ஆனாலும் இந்த வருடம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புறத்தில் மீனத்தில் சனி சுக்கிரன் ப்ளஸ் புதன் அவர்களுடன் செவ்வாய் நிற்க, அவர்களுடன் உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலையில் மிதுனத்தில் இருக்கிறார். இவர்களுடன் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் மேஷத்தில் ராசிக்கு 12ஆம் பாவத்தில் உச்சமடைகிறார். மேலும் பார்த்தீங்கன்னா கேது பகவான் 4ஆம் பாவத்தில் அதாவது சிம்மத்தில் இருக்கிறாரு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இந்த அமைவுகளில் உங்களுக்கு இந்த வருடத்தில் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னன்றதை இந்த காணொலியில் நாம் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவான ஒரு காலகட்டங்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா கடந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் குரு கொடுக்குற இடத்துல இருந்தும் தவறி போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குரு வக்கர நிலைக்கு ஆளானார், அதிசார பயிற்சி அடைஞ்சார். அதுலேயும் அவர் இயல்பு நிலையில் இல்லாத ஒரு சூழல். மறுபுறத்தில் உங்களுக்கு கேது பகவான் 4ஆம் பாவத்தில் நின்றதனுடைய தாக்கம், எப்போவுமே சூரிய பகவானது வீட்டிலே கேது பகவான் நின்றாலே மன உளைச்சல் அதிகரிக்கும். அந்தஸ்து, மரியாதை, செல்வாக்கிற்கு சார்ந்த விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்திருக்கும். அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கியிருப்பீங்க. பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி நீங்கள் செயல்பட்டிருந்தாலும் பட் அதனுடைய ரிசல்ட்டு இன்னைக்கு நாளைக்கு அடுத்த நாள் இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இதனுடைய விளைவுகள் நீங்கள் உழைச்சி பாடுபட்டு கஷ்டப்பட்ட ஒரு அருமையான ஒரு மேனேஜ்மெண்ட்டை சம்மந்தமே இல்லாதவங்க அதை அடையக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 4ஆம் பாவத்தில் கேது அமர்ந்தால் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களை சார்ந்தவங்க, உங்களுக்குரியவர்களே உங்களை பாதிக்கப்பட வைக்கக்கூடிய நிலைமை, சில துரோகங்களுக்கு ஆளாகக்கூடிய மன அழுத்தங்கள். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை உருவாக்குவீங்க. அந்த உருவாக்கிய தொழிலில் யாரை நம்பி கூட வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிர்மறைவாக மாறி இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீண்ட நாளாக நம்மளுடைய சொந்தம் பந்தம் நமக்குரியவர்கள் நினச்சி அவங்க கேட்ட போதெல்லாம் பணம் கொடுத்து அவர்களது தேவைகளுக்கும் அதையும் தாண்டி அவங்களுக்கு பிஸ்னஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி நிறைய விஷயங்களை பேச்சுக்காக, நட்புக்காக, அந்த அபிப்பிராயத்துக்காக நிறைய பணத்தை விட்டவங்க ரிஷபராசி அன்பர்கள். அதனால் இன்றைக்கி நீங்கள் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டிகிட்டு இருக்கிறன்ற நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இன்றைக்கி இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற நிலைமை. அது மட்டும் அல்ல, உண்மையை சொல்லணும்னா நீங்கள் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கெல்லாமே பாதிப்புகளை சந்திச்சாச்சு. எந்த தொழிலுக்காக மீண்டும் மீண்டும் பணத்தை வாங்கி போட்டீங்களோ இன்றைக்கி அந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் உங்ககிட்ட சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி கொடுக்கும்போது அதாவது உங்களுக்கு இல்லை, அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சாச்சு. இது உங்களை மட்டும்தான் பாதிச்சதானா குடும்பத்தை வரைக்கும் பாதிச்சது. எத்தனையோ ரிஷபராசி என்பர்கள் குடும்பத்தில் வேலை இழந்து, குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறவங்க 2 பேருமே பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமை. இதனால்
தேவையில்லாத நெருக்கடிகளுக்கு ஆளாகி பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் அவர்களும் உங்களுக்கு எதிர்மறைவாக சில வேலைகள், அதாவது உங்களுடைய பேச்சை மீறி செயல்படக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க. அப்போது இந்த நிலைகள் மீண்டும் மாறுமா? நாம் அடுத்த ஒரு நல்ல பொசிஷனில் நிற்க முடியுமா நினச்ச உங்களுக்கு இந்த வருடம் பிறந்தது பெரும் பாக்கியம். இந்த வருடத்தில் சதய நட்சத்திரத்தில், அதுவும் இந்த வருடம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சித்திரை மாதம் பிறக்கும் பொழுது சூரியன் உச்ச நிலையில் இருக்கிற இந்த காலகட்டங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆக போகுது. வெளிநாடு தொடர்பு வரைக்கும் பெரிய லெவலில் பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு அடையக்கூடிய ஒரு ராசியாக இது மாறப்போகுது இந்த வருடத்தில். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் நல்ல உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன், அதிக லெவலில் ப்ரமோஷனை அடையக்கூடியவங்களும் ரிஷபராசி என்பவர்களாக தான் இருப்பீங்க. அதுலேயும் அரசியல் துறையில் அங்கீகாரத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அருமையான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க ரிஷபராசி என்பவர்கள். அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்படுறேன். அதுலேயும் மருத்துவத்துறை ப்ளஸ் அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் புது புது முயற்சிகளும் புது புது கண்டுபிடிப்புகளையும் உருவாக்கி, அதற்கு பேட்டன்ட் கிடைக்கல, அதற்கு லைசன்ஸ் கிடைக்கல, அது ஒரு நல்ல விதத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணும், பட் அது தடை ஆகிட்டே வருது. எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன், ஒரே சின்ன வேலையில் அது நிற்குதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க. அந்த வேலை இப்போ உங்களுக்கு அழகாக ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வழிகள் பிறக்க போகுது. நல்ல நல்ல நட்புகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. பெரிய லெவலில் ஒரு பேர் நேம உருவாக்க போகிறீங்க. உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ரிஷபராசி என்பர்கள் கடின உழைப்பாளிகள், நேர்மை ப்ளஸ் அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் அவ்வளோ ஒரு புது புது மூமெண்ட்டோட, இதையும் தாண்டி நம்ம இன்னும் என்ன பண்ண முடியும், மற்றவங்க யோசிக்கிற நேரத்தில் அந்த வேலையை முடிக்கிற ஆற்றல் கொண்டவங்க நீங்கள். அவ்வளோ அட்வான்டேஜாக இருப்பீங்க. படுத்தா பல விதத்தில், அதாவது தூங்குறீங்களோ இல்லையோ, நாளை என்ன செய்யணுன்றது இன்றைக்கே யோசிப்பீங்க. அப்படி இருந்தவங்க நீங்கள். என்ன இவ்வளோ திறமை ஆற்றல், இவ்வளோ மேனேஜ்மெண்ட் இருந்து அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையலைன்றது தான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். இதில் இதற்குண்டான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுன்றது உங்கள் உண்மை. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் அமைய போகுது. அதே நேரத்தில் ஆல்ரெடி வேலையில் இருந்து சில அவமானங்களையும் சில பாதிப்புகளையும் வீண் பழிகளையும் சுமந்து இத்தனை வருஷ சர்வீஸையும் உடைச்சி சுக்குநூறாக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகள் நடந்திருக்கும் கடந்த வருடத்தில். அந்த பாதிப்புகளுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. அந்த ரீஎன்ட்ரி எப்படி இருக்குன்னா, உங்களுடைய இமேஜ் என்ன, உங்களுடைய வேல்யூ என்ன, உங்களுடைய நேர்மை என்ன, உங்களுடைய உண்மையான உழைப்பு என்னன்றது மற்றவர்கள் உணர்ந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குடும்ப ரீதியில், நான் சொல்கிறது குடும்ப சப்ஜெக்டை சொல்கிறேன், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வேலை ரீதியில் இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும், இது எல்லாத்தையும் தாண்டி வாழக்கூடிய வாழ்க்கையை குடும்பத்திற்காகவும் பெற்ற பிள்ளைகளுக்காகவும் கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் வாழக்கூடிய ரிஷபராசி என்பர்கள், அதுவும் குறிப்பாக இல்லத்தரசிகளுடைய மன ரீதியில் கடந்த வருடத்தில் நிறைய மன உளைச்சலை சந்திச்சிட்டீங்க. நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான திருமண முயற்சிகள் எடுத்து அவங்களுக்கு அமையணுமே நினைச்சு எதிர்பார்த்து வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் அது அமையலையேன்ற ஒரு மன வழியில் இருந்திருப்பீங்க. அதே நேரத்தில் அவர்களது வேலை ப்ளஸ் அவர்களது தொழில் சார்ந்த ரீதியில் அவர்களுக்கு ஏதோ ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்குது. முன்னேற்றங்களை நோக்கி வேலை அமையிலேயே வெளிநாடு போக வாய்ப்புகள் தடையாயிட்டு இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு பொண்ணு கேட்டு போனால் போகிற இடத்துல ஒர்க் அவுட் ஆகி எல்லாம் முடிகிற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா சடனாக அது அப்படியே ட்ராப் ஆகிடும். காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிருக்கும். எல்லா தகுதி இருக்குது, எல்லா திறமை இருக்குது, ஒழுக்க அறிவு எல்லாமே இருந்தும் ஏன் இப்படி மிஸ் ஆகுது? நல்ல குடும்பமாக இருந்தும் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு பொண்ணு கொடுத்து வச்சுருக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு மாப்பிள்ளை வர்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுன்ற அளவுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லா அமைப்பு இருந்தும் அந்த வாய்ப்புகள் மிஸ் ஆகிட்டே இருக்கின்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் குடும்ப விருதி கிடைக்க போகுது. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவி திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே புது தம்பதிகள் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் உண்டாயிருக்கும். நல்லா உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் பார்த்தா அது சின்னது அப்படியே பெருசாகி பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சிலரது வாழ்க்கையில் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. பெரிய லெவல் நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. ஆனால் அதை எப்படி நாம் இதை உடைச்சி இதை நம்ம பேசி இந்த இடத்துல நம்மளுடைய உண்மையான ஆதங்கத்தை வெளிப்படுத்தி நாம் இதில் ஜெயிக்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால்
அவர்கள் மீது எல்லா தவறுகள் இருக்கும். ஆனால் மொத்த தவறையும் உங்கள் மேலே இல்லாதது போலாதது போட்டு எது உண்மை எது பொய்னே தெரியாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களது 3ஆம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அங்கே கரெக்டாக ரிஷபத்துக்கு டைரெக்டாக அவர் 180 டிகிரி உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போது 5ஆம் வீட்டை பார்க்குறார். அந்த 5ஆம் வீட்டிற்கு அதிபதி பார்த்தீங்கன்னா அப்படியே நீச்ச நிலையில் சனி பகவானோட நிற்கிறார். அப்புறம் நீச்சன் அந்த இடத்த வீட்டை பார்க்குறதும் சரி, சனி பகவான் பார்வையும் அந்த இடத்துல விழுவதும் சரி, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய சிந்தனைகள், சுக்கிரனும் அந்த இடத்த பார்த்துட்டு தான் போகிறார். அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு உருவாகுது. இதில் ஹைலைட்டாக 6ஆம் பாவத்தை சூரியன் பார்க்குறார். அப்போது எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த இடத்துல கிடைக்கும். நீண்ட நாளாக வேலை கிடைக்கலன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. நீங்கள் வெளிநாட்டில் இருந்து சில பாதிப்புகளுக்கு ஆளாயிட்டேன், நான் மீண்டும் எப்படி இதை சரி செய்து நான் ஒரு நல்ல நிலையில் நிற்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், உச்சம் பெற்ற சூரியனுடைய பார்வை 6ஆம் பாவத்தில் விழுவதனால், அதுவும் இந்த வருடம் முதல் நாளிலேயே அது விழுது. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் பிரகாசத்தை உருவாக்க போகுது. நீண்ட நாள் கடன் சுமைகள் உங்களுக்கு தீரப்போகுது. நீண்ட நாள் எதிரிகள் விலக போகிறாங்க. அதே போல் உங்களுக்கு வந்து வழக்கு சம்மந்தப்பட்ட உங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணைய போகிறீங்க. உங்களை விட்டு விரும்பி இவங்க விலகி போயிட்டாங்கன்னு ரொம்ப நாளாக வருத்தத்தில் இருக்கிறீங்கன்னா, அந்த கவலை விட்டுருங்க. அவங்க மீண்டும் வந்து உங்களோட சேர போகிறாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு புது வரவு வரப்போகுது. புது வரவுன்றது 3 விதத்தில் வரும். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு நல்ல புது உறவு கிடைக்க போகுது. அதனால் பெரிய லெவலில் மாற்றங்கள் பிறக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். 1. 2வது பார்த்தீங்கன்னா, வரவுன்றது உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அந்த வளர்ச்சி பாதை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி ஹை லெவலில் இருக்க போகுது. ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு நட்புகள், சொந்தம், பந்தம், உற்றார் உறவினர்களால் பெரிய லெவலில் உங்கள் மேலே ஃபோக்கஸ் கிடைச்சி பலவித முயற்சிகளுக்கு நான் இருக்கிறேன், நீ பார்த்து செய், உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ற அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை நான் சொல்கிறேன்னா, ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி வாழ்ந்தவங்க, நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தவங்க, இப்படி தான் இருக்கணும், 10 ரூபா வாங்கினா அந்த டைத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சி வாழ்ந்தவங்க. ஆனால் உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. அதுலேயும் யார் யாருக்கெல்லாம் நல்லதை செஞ்சீங்களோ அவங்களே உங்களை வந்து சோதிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. எல்லாரும் நம்பாமல் கெட்டு போயிட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் நம்பி கெட்டுட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எத்தனையோ பேர் எவ்வளவோ இப்படி தன் பழக்க வழக்கத்துக்காகவும், தன் குடும்பத்திற்காகவும், தன்னோட பிறந்தவர்களுக்காகவும் எல்லாத்தையும் செய்து கடைசியில் இன்றைக்கி வெறுங்கையோட, எந்த பலமும் இல்லாமல் வீதியில் நான் நிற்கிறேன், எந்த பலமும் இல்லை, நான் சுய பலத்தோடு தான் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ரிஷபம் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. அதுலேயும் அதாவது இத்தனை வருடம் உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே ஒரு அனுபவம். அந்த அனுபவன்ற ஊன்றுகோலை பயன்படுத்தி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போகிறீங்கன்றது எந்த விதத்தில் மாற்றமும் இல்லை. அதனால் போல்டாக இறங்கி செயல்படுங்க, சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்குவீங்க. மேற்கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பல பேருக்கு கழுத்தில் இருந்து பேக், முதுகு ப்ளஸ் இடுப்பு வரைக்குமே சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சிலருக்கு அது அப்படியே முட்டி குதிகால் வரைக்கும் அந்த பாதிப்புகள் இருந்திருக்கும். சிலருக்கு உள்ளுறுப்புகளே பாதிச்சுகள் இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளுக்கு ஆளானவங்க ரிஷபராசி என்பவர்களில் பலர். அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வருவீங்க, ரிலீஃப் ஆகிடுவீங்க. இந்த மன உளைச்சலிருந்து நீங்கள் போகிறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய போகிறீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா மனை, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வருடத்தில் நீங்கள் உருவாக்க போகிறீங்க. கண்டிப்பாக வீடு ஒன்று வாங்குறீங்க, இல்லைன்னா கட்டுறீங்க. இல்லைனா நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது நான் சொல்கிறது எழுதி வச்சுக்கோங்க, குடும்பத்திற்கு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் உண்டாக்க போகிறீங்க. கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் ரீதியில் நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் இன்னொரு ப்ராஜெக்டை உருவாக்குற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் துறையில் பெரிய லெவலில் அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க. மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும்.
எதிர்பாராத லெவலுக்கு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி வெளிநாடு வெளிமுயற்சிகள் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு டாப் லெவலில் வேலை செய்ய போகுது. மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்குரிய அருமையான காலகட்டங்கள் இதுதான். அதனால் பயன்படுத்திக்கிங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் மட்டும் உங்களுக்கு 3க்கு மேலே 4, 5, 6 எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலுக்கு போயிடும். பெரிய லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. அதை தான் சொல்கிறோம். திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஒருத்தருக்கு இருக்குன்னா ஒரு கிரகம் பலம் பெற்றாலே போதும், அந்த காலகட்டங்களில் உங்களை அது பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடும். அதே போல் திசாபதிகள். அதனால் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமாக அமையட்டும். எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.